தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இந்த காரியம் என்னத்தை குறிக்குதுன்னா, ஒரு திருமணமாகி போகிற பெண் தன் தகப்பனிடம் ஆசீர்வாதத்தை கேட்டு, வறட்சியாக கொடுத்தீங்க, நல்லது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தகப்பன் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அது கேட்டபடி செய்கிறார். இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளும் அது அபியாசிப்போமானால் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது காரியம் என்னன்னா, தகப்பனுடன் கேட்பதற்கு தயங்காமல் உரிமையோடு போகிறாங்க. இரண்டாவது காரியம், தகப்பனோட போய் சண்டையிடவில்லை. ஏன்னா சில பேருக்கு வாழ்க்கை வறட்சியாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னால கோவிச்சுக்கிறோம், இல்லாட்டி சண்டை போடுறோம், இல்லாட்டி ஆண்டவரை விட்டுட்டே போயிடுறோம். அதாவது தேவையில்லாத ஒரு சோகத்தினால போயிடுறோம், பிடிவாதத்தினால போயிடுறோம். ஆனால் இந்த பெண் செய்தது, தன் தகப்பனுடன் போய் விண்ணப்பம் செஞ்சாங்க. என்னன்னா, எனக்கு வறட்சியான வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, நீர்ப்பாய்ச்சலான காரியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லும் போது அந்த தகப்பன் பாருங்க, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அதாவது நம்ம தேவனிடம் போகும்போது இந்த தகப்பன் மேற்புறத்தில் பரலோகத்தில் இருக்க நீர்ப்பாய்ச்சல், அதாவது ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் பூலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்து உங்களை அழகாய் நடத்துவார். இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். அதனால் ஒரு தகப்பனுடன் தயங்காமல் போங்க. அது இல்லாமல் அந்த தகப்பனுடன் தாழ்மையாக போய் விண்ணப்பிங்க. ஆண்டவர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு நிச்சயமாக அங்கீகரிப்பார்.